கடந்த 50 ஆண்டுகளாக வரலாறு காணாத மழை. புயலே உருவாகாமல் மழை பெய்தது எப்படி? வானிலை ஆய்வாளர்கள் கூறுவது என்ன? தென் மாவட்டங்கள், அந்த மாவட்டங்களில் கடந்த காலங்களில் பெய்த மழையின் அளவு என்ன? எதற்காக இப்படி ஒரு பேய் மழை பெய்தது? இது குறித்து வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் என்பவர் வெளியிட்டுள்ள தகவலில் 96.5 சென்டிமீட்டர் கனமழை நெல்லை மாவட்டத்தில் கக்காச்சி என்ற பகுதியில் பதிவானதாக குறிப்பிட்டிருக்கிறார். அந்த ஆண்டுதான் இந்த பேய் மழைக்கு முன்னர் இருந்த அதிகமான மழை பொழிவு. இது குறித்து 1923ஆம் ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதி வெளியான நாளிதழ் செய்தி ஒன்றின் பதிவில், அன்று பெய்த கனமழையின் காரணமாக திருநெல்வேலி நகரின் சன்னியாசி கிராமம், கைலாசபுரம், வீரராகவாபுரம், சிந்து பூந்துரை உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ளம் புகுந்து 5 அடி வரை தண்ணீர் தேங்கியிருந்தது என்றும், மேலும் ஸ்ரீவைகுண்டம், திருச்செந்தூர், ஆழ்வார் திருநகரி உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருந்ததாகவும், நெல்லை ரயில் நிலையத்திலும் தண்ணீர் தேங்கியிருந்ததாகவும், இதனால் ரயில் சேவையும் பாதிப்படைந்திருந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தன. இது குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென் மண்டல இயக்குனர் பாலச்சந்திரன் வெளியிட்டுள்ள தகவலில் 1963ஆம் ஆண்டு 29.2 சென்டிமீட்டர் மழை பெய்திருந்தது என்றும், அதன் பிறகு தற்போதுதான் அதி கனமழை பெய்திருக்கிறது என்றும், பாளையங்கோட்டையில் 1931ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் 20 சென்டிமீட்டர் மழை பதிவானது என்றும், அதன் பிறகு தற்போதுதான் அதி கனமழையை அம்மாவட்டங்கள் கண்டிருக்கின்றன என குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 10 தினங்களுக்கு முன்பு மிச்சாங் புயல் சென்னையை புரட்டி போட்டிருந்தது. புயல் உருவானதால் அந்த மழை பொழிவு என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்திருந்தனர். ஆனால் தென் மாவட்டங்களில் பெய்துள்ள மழை புயலின் காரணமானது அல்ல. அது இலங்கைக்கு தென்கிழக்கே குமரி கடல் பகுதியில் காற்று கீழடுக்கு சுழற்சி மட்டுமே நிலவுகிறது என்றும், அதன் காரணமாகவே அதி கனமழை பதிவாகியிருக்கிறது என்றும் பாலச்சந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் வடகிழக்கு பருவமழையின் போது அதிகனமழை நிகழ்வுகள் அதிகமாக இருக்கும் என பல ஆய்வு கட்டுரைகள் கூறுவதாக அவர் தெரிவிக்கிறார். 24 மணி நேரத்திற்கு மேலாக மழை தொடர்வதற்கு என்ன காரணம் என ஆய்வாளர் பிரதீப் ஜான் கூறியுள்ள தகவலில், காற்று கீழடுக்கு சுழற்சி மெதுவாக நகர்வதால் மேகங்கள் அவ்வப்போது திரண்டு கொண்டே இருக்கின்றன என்றும், மழையும் விட்டு பெய்து கொண்டே இருக்கிறது என்றும் தகவலை தெரிவித்திருக்கிறார். கடந்த காலங்களில் 1992ஆம் ஆண்டு நெல்லை மாவட்டம் காக்காட்சியில் 96.5 சென்டிமீட்டர் மழை, 1992ஆம் ஆண்டு மாஞ்சோலை என்ற பகுதியில் 82.1 சென்டிமீட்டர் மழை, கடந்த 2019இல் அவலாஞ்சியில் 91.1 சென்டிமீட்டர் மழை. அந்த மழை பொழிவை விட தற்போது பெய்துள்ளது மிகவும் தனித்துவமான மழை. காயல்பட்டினத்தில் பதிவாகியுள்ள 95 சென்டிமீட்டர் மழை சமவெளிகளில் இதுவரை தமிழக வரலாறு காணாத அதிகபட்ச மழை என பதிவிட்டிருக்கிறார்கள். இந்தியாவின் டாப் 10 அதிகனமழை பதிவுகளில் இதுவும் ஒன்றாக இருக்கலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது.